கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை பொழுதிலே நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! சந்தோஷத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே என்கிற அந்த அருமையான நன்றி பாடலை ஆண்டவருக்காக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த நம்மையும் தம்முடைய அன்பினாலே அவர் அனைத்து எடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்முடைய சாபங்களை நீக்கி நம்முடைய ரோகமெல்லாம் தொலைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அன்பு ஆண்டவரைத்தான் இந்த காலை வேளையிலே சபையாய் கூடி மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துங்கனிசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே, துங்கனிசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே, மந்த புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே, கங்குள்ளர எங்குமே ஒளி மகிழாமலே தங்கிடவே, கங்குள்ளர எங்குமே ஒளி மகிழாமலே தங்கிடவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே, சொல்லுவோமே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே, ஆழித நிறம் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே, என்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே, அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே போற்றுவோமே. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி எல்லா சாபங்களையும் மாற்றி ரோகங்களை எல்லாம் தொலைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்மை சுத்திகரிப்பதற்காக தூய நிவேதனாய் வந்திருக்கிறார். பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே, சொல்லுவோம். பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே, ரோகி தூய வேந்தனே, தூயாமையா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, தூயாமையா
பாரில் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். பாரில் என்னை பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே. சொல்லுவோமா சேர்ந்து? பாரில் என்னை பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே. அகமதிலே ஆவியின்றிட அருள் நிறைந்தோனே. தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பரல் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பரல் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பரல் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய பூரணராகவே பூமியில் வாழ்ந்திட நமக்கு கிருபை அளித்துக் கொண்டே இருக்கிறார். பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. சொல்லுவோமே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வின் தினமே, மகிமை செலுத்திடுவே. கோனே தேனே கோதில்லாதோனே, கானம் பாடியே துதித்திடுவே. கோனே தேனே கோதில்லாதோனே, கானம் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட இன்னும் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இரண்டாவதாக, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்வில் என்கிற அருமையான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம். அநேக நேரங்களில் நாம் மலை போல நம்பி இருக்கிற மனிதர்கள், நம் மலை போல நம்பி இருக்கிறதான சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் விலகி போகலாம். அநேக நேரங்கள் பர்வதங்கள் பெயர்ந்து போகும். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒருபோது மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் விலகும், பெயர்ந்து போகும். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையையும் எந்த மனிதன் நம்பி இருக்கிறானோ அந்த மனிதன் தான் நிலைப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட இந்த பாடலை நாம் எல்லாரும் பாடி மகிமைப்படுத்துவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்களை கவனித்து நாம் சேர்ந்து தொடர்ந்து பாடலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீதி என்ற தேவனானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீதி என்ற தேவனானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர், யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் எங்கள் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. 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 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே.
ஹalleluya ஹalleluya. இந்த உலகத்துல மலை போல நிற்கிற காரியங்கள் உண்டு. ஒருவேளை அநேக நேரங்கள்ல அது நமக்கு அனுகூலமா இருப்பதை போல தோன்றலாம். ஆனால் ஒரு நாள் அவைகள் எல்லாம் விலகி போகும். ஹalleluya ஹalleluya. நம்மங்கற சொல்லுங்க ஹalleluya. மலை போல நிற்கிற மனிதர்கள், ஆதரவா இருக்கிற ஆதரவு கோல்களை போல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் விலகுவாங்க. ஆனா நம்மை விட்டு விலகாதவர் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. நம்மை ஒரு நாளும் விட்டு விலகாதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆகவே தான் தம்மையே இந்த உலகத்திற்காய் தந்து அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். மனிதர்களுடைய சுபாவத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மனிதருடைய சுபாவம் எல்லாம் நமக்கு தெரியும். அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்கிறவன் தான் மனிதன். ஹல்லேலூயா. அந்த ஒரு இனிப்பான பொருள் இருக்கிற போது அதை தேடி எறும்பும் ஈயும் மொய்க்கிறது போல நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அநேகர் இருப்பாங்க. அநேக நேரங்கள்ல நம்மிடத்திலிருந்து எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை ஒரு மதிப்பில்லாத ஒரு குப்பையை போல தூக்கி எறிஞ்சிருவாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல போகும்போது நிறைய ரிட்டையர்ட் ஆனவங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹையர் அஃபீஷியல். ஒரு காலத்தில் அவங்க கிட்ட போய் நின்று பேசுறதுக்கே கை காலெலாம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. இந்த ஓய்வு பெற்ற ஒரு கூட்டம். யாரும் பெருசாக அவங்கள என்ன செய்யல, கனம் பண்ணலை. இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதை இருக்கிறது வரையிலும் அவங்கள சுற்றிலும் எப்போ ஆட்கள் பயங்கரமாக இருப்பாங்க. அந்த நேரங்களில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுது, நம்ம மற்றவங்க முன்னாடி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தா இருக்கும் பொழுது எல்லாம் தேடி வருவாங்க. ஒண்ணுமே இல்லைங்கும் போது, நம்மிடத்திலிருந்து எந்த பலனுக்கும் வாய்ப்பு இல்லைங்கும் போது நம்மை விட்டு விலகி போவாங்க. எனவே அந்த பாடல் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையும் அதைத்தான் சொல்கிறது. நம்மை விட்டு விலகாதவராய் இந்த சர்வத்திற்கும் எஜமானன் அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலின் முதல் சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் அவர். நல்ல சந்தோஷமா எல்லாம் கைகளை தட்டி சொல்லுவோமே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எல்லாரும் சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், சொல்லுவோம் ஆண்டவரே, என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர்
இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. பின்னாடி இருந்து தெரியுதா? ஸ்கிரீன்ல எழுத வார்த்தை அப்படி தெரியலன்னா சொல்லுங்க, அதோட அந்த பாண்டையில மாத்தணும். தெரியுதா உங்களுக்கு? சிலர் பாடினது மாதிரியே இல்லை, அப்படி இருந்து சில நேரம் சோர்ந்து போய் அப்படி எதையோ யோசித்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து அப்படி நம்ம எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சபையா இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஆகையினால நிறைய குழப்பங்கள் உங்க சிந்தையில ஓடலாம், பலவிதமான எண்ணங்கள் எல்லாம் ஓடலாம். எல்லாவற்றையும் மறந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மெய்யாகவே இந்த நாளினு கூட கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சந்தோஷத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளில் இருக்கிறதான எல்லா சீர்கேடுகளும் மாறணும்னா மகிழ்ச்சியோடு தெய்வ சமூகத்துல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. சில வீடுகளுக்கு போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லாம் திருப்தியா இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. ஆனால் வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போய் பாருங்க. சில நேரங்களில் வேலை முடிச்சுட்டு போகும்போது சில சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போயிட்டு இனி ராத்திரி ஒரு 9 மணி போல் போய் சாப்பிட்ற நேரத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துறணும். இல்லைன்னா அங்கே கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்குது, அதை வித்தியாசமாக சொல்லுவாங்க. போனால் அந்த கொலைப்பு சத்தம் தீராது, தூங்குறது வரைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் சில பார்த்தீங்கன்னா அப்படி வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கெல்லாம் 9 மணி 10 மணிக்கு தான் போகிறது. ஆனால் போனாலே வீட்டுக்குள்ளே என்ன செய்யாது, எல்லாம் இருக்கும், சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, பிள்ளைகள் எல்லாம் திருப்தியாக இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்போ சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமோ, அப்போவுமே அவன் வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே செய்கிற முதல் வேலையே அவன் வந்த உடனே அந்த சமாதானத்தை திருடிட்டு போயிடுவான். ஆகையினால தான் வீட்டில் எல்லாருமே இருந்தாலும், அந்த வீட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்களே எல்லாருமே இருந்தாலும் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்காது. ஒருவேளை தூர இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க சீக்கிரமாக வர போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கலாம்னா வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, முழு குடும்பம் உடஞ்சது மாதிரி ஆயிடும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இல்லங்களிலே நம்ம இருக்கிற இடங்களில் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது சத்ரு அங்கு நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த இடத்தை துதியினால நிரப்பி வச்சிருக்கும் போது அங்கே சத்துரு உட்புகுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. காரணம், நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாய் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாய் ஆண்டவர் இருக்கிறதுனால அவரை மீறி நம்ம எல்கைக்குள்ள சத்துரு நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் என்கிற பாடலை பாடும். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். எல்லாரும் வாய் சொல்லுவோமே. நீ மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நல்லா சொல்லுவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து
எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. ஒவ்வொருவருடைய புகலிடம் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். 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 நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அத்தரித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அத்தரித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தரை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தரை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தரை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியேறி கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியேறி கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். செய்து சொல்லுவா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி சொல்லி பாருங்க, ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து ராமே மீட்டுக் கொண்ட பதலர என் சந்தனு ஆன்மா அத்தரித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அத்தரித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில், ஆண்டவரே என்னுடைய இளமை நாட்கள் முதலாய் என்னுடைய இதுவரையிலும் இந்த முதிர் வயது வரையிலும் நீதானே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். ஆமே நீதாவே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். ஆமே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். எத்தனை பேர் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருதயம் மகிழ ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அத்தரித்து
மகிழோ. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவர். உலகம் தள்ளிவிடலாம் பிரியமானவர்களே. முதிர் வயதான தாய் தகப்பன்மார் சொல்லி பாருங்க, ஆண்டவரே பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, உம்மை துதிப்போ, பாடும்போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒருத்தர், ஒரு வயதானவர், இரவு 8 மணிக்கு 2 வீலரில் போயிட்டு அந்த ரோட்டில் அந்த ஒரு மேடான இடத்துல போய் கீழே விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டிச்செல்லாம் போட்டு வரும்போது முகம்லாம் அப்படியே இருக்கு. முதல்ல அவரை பார்த்துட்டு சிலர் சொன்ன காரியம், இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா, எல்லாம் பேசாமல் ஒதுங்கி சாயங்காலம் ஆனால் வண்டியை ஒதுக்கிட்டு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ முதிர் ஒரு வயது வந்தோடனே என்ன செய்கிறாங்க, அவருக்கு அந்த பவர்களை என்ன செய்கிறோம், பிடுங்குறோம். சில வயதானவங்க பாருங்கள், அவங்களுக்குன்னு தெரியும் அந்த வயது வந்தோடனே இனி நமக்கு இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிடணும். இனி நம்மளால் என்ன செய்ய முடியாது, பராமரிக்க முடியாது. ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு தகப்பனார் சொன்னார், இனி நம்மளால் முடியாது, எல்லாம் அவங்க பார்த்துட்டு நீ என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன்னார். அந்த வயதானோடனே உலகமும் அல்லது அவங்களே சூழ்நிலை என்ன செய்யுது, ஒதுங்கி தான் பார்க்குது. ஆனால் முதிர் வயது வரையிலும், நம்முடைய நாட்கள் முடிகிற வரையிலும், பலன் குன்றி போனாலும், இனி செயல்பட முடியாது என்றாலும், நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒருவேளை வயதானவங்க அநேகர் வெளியே சிரித்தாலும் இருதயம் துடித்து கொண்டிருக்கும். ஆண்டவரே, நான் என் பலனெல்லாம் குன்றி போனோன்னா என் குடும்பம், என் உறவுகளை, என் பிள்ளைகளை கூட என்ன அற்பமா எண்ணுகிறாங்களேன்னு சொல்லி. ஆனால் நம்மை அற்பமா எண்ணாதவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை தேடித்தான் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்பது, இந்த ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை ஒரு சரணத்தை பாடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமே. ஹல்லேலூயா. யார் தள்ளினாலும் உங்களை தள்ளாத ஒருவர் இருக்கிறார். யார் தள்ளினாலும், யார் நம்மை விட்டு விலகினாலும், எந்த பலன் குன்றி போனாலும், தள்ளாடுகிற சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேணும்னு சொல்லுகிற ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். அப்படியே சொல்லுவோ. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. அப்படியே சொல்லுமா சேர்ந்து. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பதலரகதரபா அப்படியே கண்களை மூடி சொல்லி பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்று கூப்பிடுங்கம்மா. துதிப்பே. இளமை முதல் இதுவரையில் அவர்தான் நம்முடைய எதிர்காலம். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்.
இம்மட்டும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல எழும்பின போதிலும் கர்த்தர் ஒன்றுக்கு நம்மை விட்டு கொடுக்காதவாறு கிருபையாய் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் நம் மீது இறங்கி இருக்கிறார், இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவரையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் அதைத்தான் சொன்னார்கள், ஆண்டவரே இம்மட்டும் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எந்த தகுதியுமே இல்லாத எங்களை இதுவரையிலும் நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்களே ஐயா, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே. ஆமே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற நம்முடைய இரட்சகர அந்த அன்பு ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு கூட அப்படி சொல்லுங்க, கண்களை மூடி. இதுவரையிலும் எங்களை நடத்துனீங்களே, குறைவின்றி நடத்துனீங்களே, பலன் குன்றி போன வேளையில ஆண்டவரை தள்ளாடுகிற சூழ்நிலையில கூட நீர் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை அரவணைத்து நடத்தினீரே, நன்றின்னு சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாய்கள் திறக்கட்டும் ஆண்டவருக்காக, உங்க உதடுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஆமே உங்க உதடுகளை திறந்து விடுங்கம்மா. ஆமென், 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 ஆமென். வீணான எத்தனையோ வார்த்தைகள் பேசுவதற்கு நம்முடைய உதடுகள் திறக்கிறது அல்லவா? இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை வாயார மகிமைப்படுத்துங்க, மாமை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். ஜீவன் தந்த இரட்சகர் அப்படி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் நல்ல மனநிலைமை இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு இரட்சகர் தாயின் கருவில் இருந்து இதுவரையிலும் நல்ல மனநிலைமையை நமக்கு தந்திருக்கிறார், நல்ல சூழ்நிலைகளை தந்திருக்கிறார். ஆமே, நல்ல ஆமே சந்தோஷமான எல்லா சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை நமக்காய் நீட்டி இருக்கிறார். அவருடைய கரங்கள் நம்மை பற்றி பிடித்திருக்கின்றன. உள்ள கைகளிலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் பிழைத்திருப்பது, நம்ம வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபைமா. ஆமென். நாம் நடந்து திரிகிறது அவருடைய கிருபை. ஆமென். ஆயிரங்கள் பதினாயிரங்கள் ஆமே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றன. லட்சங்களை ஒரே இரவிலே காணவில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சென்ற வாரத்துல ஆமென் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி மாண்டோர் ஏராளமானவர், அந்த எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. இனிமையாய் நித்திரை கொண்டவர்கள் விழித்து பார்க்கும் பொழுது ஜீவன் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எத்தனை அன்புள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். இதுவரையிலும் காத்து கொண்டிருக்கிறீரேன்னு சொல்லுங்க. கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் வைத்து காத்துக் கொள்வதை போல, பாதுகாப்பதை போல எதிரியின் கண்களுக்கு நீங்களாக்கி ஆமென் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதவனுடைய பார்வை நம் மீது விழுந்து விடக் கூடாது என்பதற்காகவே தம்முடைய சட்டையிலே வைத்து மறைத்து காத்து கொண்டிருக்கிறார். நல்ல இரட்சகர் அவர், நல்ல ஆண்டவர் அவர். அவர் அப்படி கண்களை மூடி வாயார துதித்து மகிழுங்க, துதித்து மகிழுங்க. இப்போ இருக்கிறோமே நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற நல்ல சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் தந்தது. நம்முடைய பலம் இல்ல, நம்முடைய ஞானம் இல்ல, நம்முடைய திரவிய சம்பத்து அல்ல, எல்லாமே அவராலே உண்டானது. ஹல்லேலூயா. நாம் வெறுமையாய் வந்தவர்கள், வெறுமையாய் வந்தவர்கள். ஆமென், ஆமென், ஆமென். வெறுமையாய் வெளிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல. நமக்கு இருக்கிற எல்லாமே அவருடையது. ஹல்லேலூயா. ரிகதரலரக சந்தலரபதனமா ரிபஹலதுடரதுன ஷேகருதுரு
கண்கள் மூடி இருக்கும் பொழுது அந்த துதி என்கிற தூபத்தை ஆண்டவருக்கே செலுத்தி கொண்டிருப்போமா. ஆமே, நம்முடைய உதடுகளிலிருந்து அந்த துதியானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும்மா. ஆமேன். கர்த்தர் கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். ஒருவரும் அமைதியா நிற்காதுங்க. ஆமே, இந்த காலை வேளையில அந்த அற்புதமான தேவ பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும். அதற்காகத்தான் அந்த ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்க அதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆயிரங்கள் லட்சங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் இல்லாத போதிலும் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாருங்க. ஆமை, வாயில திறந்து துதித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தொடுதலை நீங்க உணருவீங்க. அவருடைய அற்புதமான பிரசன்னத்தை உணருவீங்க. அவருடைய சத்தத்தை கேட்க உங்களால முடியும். கர்த்தரை துதிக்க 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 அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து பொங்கி எழும்ப ஆரம்பிக்குமே. ஆமென். ஹல்லேலூயா. ஊற்று கண்கள் திறக்கப்படும். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்காக பரலோகத்தின் பலகணிகள் திறக்க ஆரம்பிக்கும். ஓ ரிபஹலதர சந்தலரபா. ஹல்லேலூயா. ரிபஹனதுடரலர சந்தரலரபா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கங்கள் மாறாதது. தம்முடைய ஜனத்திற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிற கிருபைகள் நம்மை விட்டு விலகாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க அந்த தெய்வ பிரசன்னம் அளவில்லாம நமக்குள்ள கிரியை செய்கிறது. இந்த இடம் முழுவதும் அவருடைய வல்லமை பிரசன்னம் அளவில்லாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்திற்குள்ள அவர் கிரியை செய்ய முடியும். எந்த ஆத்துமா உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தாகத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதோ அந்த உள்ளத்தை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர். யார் வாஞ்சித்து அவருடைய பாதத்தில் நிற்கிறோமோ. ஆமென், ஆமென். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையில ஆண்டவரை தேடி, ஆண்டவரே நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி தாகத்தோடு கூட எந்த ஆத்துமா வந்து நிற்கிறதோ, யார் உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, ஆமே, அந்த உள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்புவா. அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவா. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஆமென். அவருடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். காரணம், நம்ம சாதாரணமானவருக்கு முன்பதாய் நிற்கல. ஆமே, ஒன்று செய்யக்கூடாத, ஆமே, நடக்க கூடாத, பேச மாட்டாத ஒரு கற்சிலைக்கு முன்பதாய் நிற்கல. நாம் நின்று கொண்டிருப்பது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக. ஆமென். அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வத்திற்கு எஜமானுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க நமக்குள்ள தெய்வ கிருபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. மனதார அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, இருதயம் அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, ஆமே, அவருடைய அளவில்லாத கிருபை நமக்கு பெருகி கொண்டே இருக்கிறது, பெருகுகிறது. நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில பெருகுகிறதமா. ஹல்லேலூயா. ஓரி பஹலதுடர சந்தலரபா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே.
மறுபடியுமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவோம் தகப்பனே. ராஜா நீ செய்த நன்மைகளை சொல்லுவோ. ராஜா நீ செய்த எல்லாருமாய் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒரு மனதோடு கூட ஒரே சிந்தையாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரபதலர சந்தலுரு, ஹல்லேலூயா. ஒருமித்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, உமக்கே இயேசுவே. நிதரல கதரதி அந்துரு ரிம்தஸ்ஸு கதனலரோ ஜீசஸ். ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து சொல்லி பாருங்க. இந்த காலை வேளையில உங்களை ஆராதிக்கதாப்பா வந்திருக்கிறோம். உங்களை தேடித்தான் வந்திருக்கிறோம். மனுஷர்களை பிரியப்படுத்தலையா, நீங்க ராஜாதி ராஜாவை கனப்படுத்த, எங்கள் தூயவரை உயர்த்துவதற்கு, எங்கள் ஆமென், எங்கள் இரட்சகரை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம்ப்பா. உமக்கே ரிமிலஹு சாந்தரே ரிகல்கனா உமக்கே. ஜீசஸ் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீரி கதரல ரகமதுரு ஜீசஸ் ஹல்கதுடர ஷெகரே. துதியின் தூபத்துல விருப்பப்படுகிறவர், துதியில வாசம் பண்ணுகிறவர், துதியில மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. ரிமஹல துடுருதுன ஷெகரே ரிகதனலர கந்துனோ. நீ கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மகிமையின் மேகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையின் ஆவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த மகிமையின் ஆவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவரும் இதற்கு அந்நியர்கள் அல்ல. ஆமென். நாம் ஒருவரும் இதற்கு புறம்பானவர்கள் அல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான்.
ஆமென். ஹalleluya. ரிமா பதர கல்குரு ஷிகரு தனியல்லோ. ஆமென். உம்மிலே மகிழத்தக்கதாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். சொல்லுங்க, உம்மிலே மகிழத்தக்கதாய், உம்மிலே உற்சாகம் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அந்த ஜீவ நதியிலே மகிழத்தக்க எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஜீசஸ் ஓ ரிகதலரதரபா. ஹalleluya. பரம தகப்பனே, பரிசுத்த ராஜாவே, சிங்காசனத்துல வீற்றிக் கொண்டிருக்கிறவரே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்கு முன்பதாய் நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்தீரே ஐயா. இந்த ஆராதனை காலை பொழுதிலே எங்களை அழைத்து வந்து உம்மிலே நீர் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.